குட் மார்னிங். குட் மார்னிங். வெரி குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். நேத்து 5 நிமிஷம் நான் லேட்டா வந்ததுக்கு நீங்க என்ன திட்டினீங்க. இன்னைக்கு நான் கரெக்ட் டயத்துக்கு வந்திருக்கேன். நேத்து லேட்டா வந்ததுக்கு திட்டின நீங்க இன்னைக்கு நான் கரெக்ட் டயத்துக்கு வந்ததுக்கு என்ன அப்ரிஷியேட் பண்ணலாம்ல? அதை நான் எதிர்பார்க்கலாம்ல? நான் அப்ரிஷியேட் பண்ண வேண்டியது உங்களே இல்ல, ட்ரெயினை தான். ட்ரெயினையா? எஸ். நேத்து லேட்டா வந்தப்போ ட்ரெயின் மேல தானே குத்தம் சொன்னீங்க. ட்ரெயினால தான் நீங்க லேட்டு நீங்க. என்னைக்கு கரெக்ட் டைமுக்கு வந்தப்போ கிரெடிட் உங்களுக்கு தாங்கிறீங்க. அது நியாயம் இல்லல்ல? இன்னைக்கு ட்ரெயின் கரெக்ட் டைமுக்கு வந்ததுனால தானே உங்களால ஆபீஸ்க்கு கரெக்டா வர முடிஞ்சது. ஒரு கவர்மெண்ட் ஆபீஸுக்கு நீங்க எல்லாம் கரெக்ட் டைமுக்கு வந்து சேரணுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அது அவங்க கடமை. ரன்னிங் ரேஸ்ல முதலா யார் வந்ததுன்னு தீர்மானிக்கிறதுக்கு இப்பவும் பயன்படுத்தப்படுறது டைம் தாங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். கரெக்ட் டைம்ல ஓடி வரவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கண்டிப்பா கிடைக்கும். டைமை நம்ம யாருமே வேஸ்ட் பண்ண கூடாது. ஞாபகம் இருக்கட்டும், என்னைக்குமே வாழ்க்கையில மறுபடியும் வராதது ஒன்னே ஒண்ணுதான், டைம், காலம். So be careful about time. வைதேகி, என்னங்க, பிரசவம் ஆயிடுங்க. பிரசவமா? பிரசவம் ஆறதுக்கு நீ எப்ப பிரெக்னன்ட் ஆன? ஷோ, நான் இல்லங்க, பசு. ஓ, பசுவா? நீ சொன்னதை கேட்டு நானே கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். இந்த தடவையே நம்ம பசுக்கு காலை பொறுக்க கூடாதுன்னு நான் எல்லா சாமிக்கிட்டே வேண்டிட்டு இருக்கேன். பசு பிறந்துச்சுன்னா கிருஷ்ணர் கோயில்ல 3 சுத்து அங்க பிரதட்சணை பண்ணணும். நீயா? நான் இல்லங்க, என் புருஷன். வைதேகி, பசு டெலிவரி மாதிரி சாதாரண விஷயத்துக்கெல்லாம் நீ இப்படி கிருஷ்ணங்கோவிலையும் சிவங்கோவிலையும் அங்க பிரதர்ஷனம் பண்றேன்னு வேண்டிக்கிட்டேன்னு வச்சுக்க, நான் என்ன ஆகிறது? யூ நோ, ஐ அம் an IPS ஆபீசர். அப்படி நீங்க ஐபிஎஸ் ஆபீசர்னா நான் ஐபிஎஸ் ஆபீசரோட பொண்டாட்டி. வீட்ல தனியா ஒருத்தங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காளேங்கிற நினைப்பு கொஞ்சமாவது உங்களுக்கு இருக்கா? உங்க கவனம் எல்லாம் உங்க வேலையில மட்டும்தான் இருக்கு. எப்ப பார்த்தாலும் வேலை வேலை வேலை. எப்பதான் இந்த வேலை முடியும்? 2035 ஜூலை மாசம் 17ஆம் தேதி அன்னைக்கு நான் ரிட்டையர் ஆறேன். நான் கிட்ட இல்லங்கிற உன்னுடைய வருத்தம் மொத்தத்தையும் அன்னைக்கு நான் தீர்த்துருவேன், வட்டியும் முதலுமா. வயசானதுக்கு அப்புறமா? வயசாயிடுச்சுன்னு ஏன் நினைக்கிற? குழந்தையா நினைச்சுக்க. சில புது கான்செப்ட பத்தி உனக்கு தெரியல. ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையே ஆரம்பிக்குதான். பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நாம 2 பேரும் அடிச்சு தூள் கிளப்பணும். அதுக்கு பசங்க இருக்கணும்ல? பிறக்கும்ல. ஐயோ, பாலு. வைதேகி, வைத்து. ஹலோ பாபா. ஹலோ சார், பட்ட பகல்ல டியூட்டி நேரத்துல தூங்குறியா? மத்தியானம் சாப்பிட்ட உடனே கம்பல்சரி 15 நிமிஷம் தூங்கணும். அப்பன் சார் அப்படியே பழக்கப்படுத்திட்டாரு. அப்படி 15 நிமிஷம் நம்ம ரெஸ்ட் எடுத்தோம்னா நம்ம எனர்ஜி மறுபடியும் புதுசாகி நல்லா வேலை செய்வோம்னு சொன்னாரு. எனக்கு என்னமோ அது கரெக்டு தான் சார் தோணுது. என்ன அப்படி வித்தியாசமா பாக்குறீங்க? எல்லாருமே ரெஸ்ட்ல தான் இருக்காங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்க சாரை பார்க்க முடியாது. அவர் ரெஸ்ட் எடுக்கும் போது யாரையும் அனுப்பக்கூடாதுன்னு கண்டிப்பா சொல்லிருக்காரு. தேவையில்லாம என்ன திட்டு வாங்க வைக்காதீங்க சார். நான் மெசஞ்சரியா, ஸ்பெஷல் மெசஞ்சர். நடக்கிறதா நடக்கும். சார், அப்பன் சார், சார். குழைச்சு அனுப்பிச்சாரா? நான் தான் சொன்னான்ல, இந்த நேரத்தில் போய் அவரை எழுப்பாதீங்க சார். நான் அது சரி, இவ்வளவு தூரம் எதுக்காக வந்தீங்கன்னு சொல்லியே. டிஜிபி ஆபீஸ்ல இருந்து அனுப்புனாங்க. கிருஷ்ணனோட கொலை கேஸ், அதை விசாரிக்க போறது இனி அப்பன் சார் தான்.